Hello students, welcome to Kalvi Code. In the video, 12th standard Maths Chapter 1 Applications of Matrices and Determinants. Exercise 1.1 7th sum solve பண்ணலாமா? If A equal to 3275 and B equal to -1, -3, 5, 2. A ஒரு மேட்ரிக்ஸ், B ஒரு மேட்ரிக்ஸ், ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு verify that நம்மள என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, A into B ஹோல் இன்வர்ஸ், அதாவது ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சரும் which is equal to வெறும் பி மேட்ரிக்ஸை மட்டும் நம்ம இன்வர்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டூ ஏ மேட்ரிக்ஸை மட்டும் இன்வர்ஸ் பண்ணணும் தனித்தனியா. ஸோ அது ரெண்டையும் இன்வர்ஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் ஈக்குவல் அப்படின்னு நம்மள என்ன பண்ண சொல்றாங்க, வெரிஃபை பண்ண சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஏபி மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சா, நான் இதுதான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிட்டேன். ஏபி த ஹோல் இன்வர்ஸ். ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஏ இன்டூ பி மேட்ரிக்ஸ் வேணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், அந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏபியை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஏ மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன் இன்டூ பி மேட்ரிக்ஸ். 2 row 2 காலம் தானே, ஸோ ஈஸியாக பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், 3 into -1 -3, 2 into 5 plus 10. அடுத்தது first row with second column, 3 into 3, 3 into -3, -9, so 2 plus 4. Next, இப்போ second row first column, 7 into -1, -7, 5 into 5 plus 25. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலமா, 7 into -3, -21, 5 into 2 plus 10. 10 minus 3, 7. -9ல plus 4 போயிடுச்சு, -5. 25ல 7 minus பண்ணா 18. So -21 plus 10, அதாவது 21ல 10 மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ -11 பெரிய நம்பரோட சைன் தானே வரும். இப்போ ஏபி கிடைச்சிருச்சு. சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும், ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா. ஏபி இன்வர்ஸ்னா அதாவது இப்போ ஏ இன்வர்ஸ்னா என்ன ஃபார்முலா, 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ போடுவோமா. இங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இருக்கிறதுனால ஏபி into adjoint of AB. So first இப்போ இங்க என்ன வேணும், determinant of AB வேணும். ஓகேவா? இப்போ இதுதானே AB மேட்ரிக்ஸ், இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? -11 into 7, -77. நெக்ஸ்ட் நம்ம ஒரு மைனஸ் போடுவோமா. அடுத்தது 18 into 5, 5 is 40, balance 4, 5 ones are 5, 5 plus 4 90. So -90. So -77, minus into minus plus 90. 90ல 77 மைனஸ் பண்ணா நமக்கு 13 கிடைக்கும். ஓகேவா? ஸோ டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஏபி இன்வர்ஸ் என்ன ஆகும், எக்ஸிஸ்ட். அப்படின்னு நம்மளால ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டு பி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபியா, ஏபி மேட்ரிக்ஸ் இது 2 into 2 மேட்ரிக்ஸ்ல அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டுத்தையுமே பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோமா. -11 இங்க போயிடும், 7 இங்க வந்துட்டுமா.
அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ரெண்டையும் -1 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் இன்டூ -5 + 5 ஆயிடும். மைனஸ் இன்டூ 18 -18. ஸோ இப்போ AB inverse is equal to 1 by determinant of AB into adjoint of AB. 1 by நமக்கு determinant என்ன கிடைச்சது? 13 13 into adjoint of AB என்னது? -11 5 -18 7. ஸோ இதை வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது இப்போ RHS ஃபைன் பண்ணும். RHSல என்ன இருக்கு? B inverse into A inverse. இதுதான் RHS இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா B inverse கண்டுபிடிக்கிறேன். B inverseக்கு ஃபார்முலா 1 by determinant of B into adjoint of B. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? determinant of B வேணும். ஓகேவா? B மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல? -1 -3 5 2. இதுதான் B மேட்ரிக்ஸ் இல்லையா? இப்போ நான் எதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? 2 into -1 -2 மைனஸ் போட்டுட்டு 5 into -3 -15. ஸோ -2 + 15. 15ல 2 போயிடுச்சுன்னா 13. இப்போ determinant of B வந்து 13. அடுத்தது adjoint of B கண்டுபிடிக்கலாமா? adjoint of B. ஸோ இது B மேட்ரிக்ஸ். 2 into 2 மேட்ரிக்ஸ்க்கு adjoint கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ 2 இங்க போயிடும், -1 இங்க வந்துடும். இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? மைனஸால மல்டிப்ளை பண்ணணும். இப்போ -3 மைனஸால மல்டிப்ளை பண்ணா +3 ஆயிடும். +5 மைனஸால மல்டிப்ளை பண்ணா -5. ஓகே, இப்போ B inverse equal to 1 by determinant of B into adjoint of B. So 1 by 13 into adjoint of B 2 3 -5 -1. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ B inverse கண்டுபிடிச்சோமா? நெக்ஸ்ட் எனக்கு A inverse வேணும் இல்லையா? ஸோ A inverse கண்டுபிடிக்கலாமா? A inverse ஓட ஃபார்முலா 1 by determinant of A into adjoint of A. A மேட்ரிக்ஸ் நான் இங்க சைட் எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் A 5 3s 15 மைனஸ் இந்த மைனஸ் வந்து ஃபார்முலால இருக்கும். ஓகேவா? இது ரூல். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு மைனஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 7 2s 14. So 15 minus 14 1. Next adjoint of A கண்டுபிடிக்கலாமா? 2 into 2 matrix adjoint எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா? 5 இங்க வந்துடும், 3 இங்க போயிடும். அப்புறம் இது ரெண்டையும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -2 -7. ஸோ A inverse equal to 1 by determinant of A into adjoint of A வா? So 1 by 1 வரும் determinant. ஓகேவா? into adjoint of A என்னும்போது 5 -2 -7 3. இப்போ என்ன பண்ணணும்? A inverse B inverse மல்டிப்ளை பண்ணணும். அதுதானே RHS. So B inverse into A inverse இல்லையா? B inverse எழுதிடலாமா? B inverse என்ன ஃபைண்ட் பண்ணும்? 1 by 13 into 2 3 -5 -1 into A inverse. So 1 by 1 னா 1 அர்த்தம், அது எழுதணும்னு அவசியம் இல்லை. into என்ன பண்ணலாம்? இதை எழுதிடலாமா? 5 -2 -7 3. ஸோ இதை ஸ்கேலார் இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்? இதை மட்டும் அப்படியே வச்சுக்கலாம்.
ஓகேவா? இப்போ இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ். ரெண்டும் என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம். 2 into 5, 10. 3 into -7, -21. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலமா. 2 into -2, -4. 3 into 3, +9. அடுத்தது இப்போ செகண்ட் ரோ வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் காலம். ஓகே. -5 into +5, -25. -1 into -7, +7. அடுத்தது இப்போ செகண்ட் ரோ, செகண்ட் காலமா. -5 into -2, +10. அடுத்தது -1 into +3, -3. 1/13 into 21ல 10 போயிடுச்சுன்னா 11. ஸோ பெரிய நம்பரோட சைன் மைனஸ், அதனால -11. 9ல 4 போயிடுச்சுன்னா 5. 25ல 7 மைனஸ் பண்ணா 18. பெரிய நம்பரோட சைன் மைனஸ். 10ல 3 போயிட்டா 7. ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ ஈக்குவேஷன் 1 போட்டுருந்தோம் இல்லைங்களா? AB the whole inverse. அதுவும் ஈக்குவேஷன் 2 B inverse into A inverse ரெண்டுமே எப்படி இருக்கு? சேமா இருக்கா? ஒரே ஆன்சர் இருக்கா? ஸோ என்ன எழுதணும்? from 1 and 2 it is proved that என்ன ப்ரூவ் பண்ணணும் நம்ம? AB the whole inverse equal to B inverse into A inverse. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் சொல்யூஷன்.